Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 12 மேக்ஸ் NCERT சிலபஸ் சாப்டர் 7 இன்டெக்ரல்ஸ் இதில் எக்ஸசைஸ் 7.6 பார்க்க போகிறோம். இன்டெகிரேட் தி ஃபங்க்ஷன்ஸ் சம் நம்பர் 12 இன்டெக்ரல் எக்ஸ் சீக்கன்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த இன்டெக்ராண்ட்னா எது? எதை நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ண போகிறோமோ அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம இன்டெக்ராண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பாருங்கள், எக்ஸ் சீக்கன்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் தான் நம்மளுடைய இன்டெக்ராண்டு. ஓகேவா? ஸோ இது எப்படி இருக்குது? இதில் 2 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் அப்படின்றது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் அண்ட் சீக்கன்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படின்றது டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். கரெக்டாக? ரெண்டும் எப்படி இருக்குது? மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ஸ்டியூஷன் மெத்தட் ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். சரியா? அதாவது இன்டெகிரேட் பண்ணுறத சிம்பிள் ஆக்கிறதுக்கு. பட் அது வந்து இதில் ஒர்க் அவுட் ஆகாது. கரெக்டாக? இதில் சப்ஸ்டியூஷன் நம்ம ட்ரை பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்டெக்ரேஷன் பை பார்ட்ஸை யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். சரியா? இன்டெக்ரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா என்னது? இன்டெக்ரல் யூடிவி விச் இஸ் ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெக்ரல் விடியூ. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லெட் ஐ விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் சீக்கன்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிஎக்ஸ்னு எழுதிக்கிறோம். சாரி, x into secant squared x dx அப்படின்னு எழுதிக்கிறோம். சரியா? அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு x நமக்கு கொடுத்துருக்க இன்டெக்ராண்டை நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம். சரியா? அதை வந்து நம்ம i அப்படின்னு எடுத்துருக்கோம். ஓகேவா? ஓகே, இப்போது எக்ஸுன்றது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனு, சீக்கன்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படின்றது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஓகேவா? இதுலேருந்து நம்ம வந்து யூவை சூஸ் பண்ணணும் அண்ட் டிவியை சூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதில் வந்து எக்ஸு தான் என்னது? யூ. ரிமைனிங் உள்ளதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா டிவி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதாவது யூ விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு அண்ட் டிவி விச் இஸ் ஈக்குவல் டு சீக்கன்ட் ஸ்கொயர்ட் எக்ஸு டிஎக்ஸு. ஓகேவா? சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதில் டவுட் இருக்குது, எப்படி யூவை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், லயேட் அக்ரானிம் நம்ம வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. சரியா? இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு நம்ம இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணும் பொழுது யூவை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ அதை எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆர்டரில் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அதாவது கொடுத்துருக்க இன்டெக்ராண்டில், அதாவது இந்த மாதிரி இன்டெக்ராண்ட் எழுதி டிஎக்ஸ் போட்டதுக்கு அப்புறமா, ஓகேவா, ஃபஸ்ட்டு அதில் லாகரிதமிக் ஃபங்க்ஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சரியா? இதில் லாகரிதமிக் ஃபங்க்ஷன் இருக்காப்பா? இல்லை இல்லையா? நெக்ஸ்ட்டு ஐனா இன்வர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இங்கே இன்வர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் எதுவும் இருக்கா? இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏன்றது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன். ஓகேவா? அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் இருக்கா? எக்ஸுன்றது யார்? அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன். ஓகேவா? அப்போ நீங்கள் அதை தான் என்ன பண்ணணும்? யூ அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? த ரெஸ்ட் பிகம்ஸ் டிவி. மிச்சம் எது இருந்தாலும் அப்படியே என்ன பண்ணிக்கணும்? அதை டிவி அப்படின்னு போட்டுக்கணும். புரியுதா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? இந்த லைட் அக்ரானிம் வந்து ஒரு ட்ரிக்ஸு, ஈஸி ட்ரிக்ஸு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. யூவை தான் நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், லாகரிதமிக் ஃபங்க்ஷன் இருந்தால் அதை தான் நீங்கள் யூன்னு எடுக்கணும். அது இல்லைனா இன்வர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருந்தால் அதை தான் யூன்னு எடுக்கணும். இப்போ இது ரெண்டுமே இல்லைனா அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் இருந்தால் அதை தான் யூன்னு எடுக்கணும். சரியா? அதுவும் இல்லைனா டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் எடுக்கணும். அதுவும் இல்லைனா ஈயை தான், அதாவது எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் தான் நீங்கள் யூன்னு எடுக்கணும். சரியா? இப்போ நமக்கு வந்து இங்கே லாகரிதமிக் ஃபங்க்ஷனும் இல்லை, இன்வர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனும் இல்லை, அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் தான் இருக்குது எக்ஸ். ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணிக்கணும்? யூன்னு எடுத்துக்கணும். த ரெஸ்ட் பிகம்ஸ் டிவி. ஓகேவா? கிளியராக புரியுதா இது? ஓகே, இப்போ யூ விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ என்ன பண்ணணும்? இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இதை வந்து நீங்கள் இன்டெகிரேட் பண்ணணும். சரியா? இப்போ யூ அப்படின்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இப்போ என்ன வரும்? டியூ பை டிஎக்ஸ் அப்படின்னு வந்துடும். சரியா? விச் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா சொல்லுங்கள். வி நோ தட் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு என்னது? 1. அதாவது எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆன்சர் என்னது? 1 தான். சரியா? இப்போ இங்கே 1 வந்துடும். நமக்கு டியூ தான் வேணும். அப்போ டியூ விச் இஸ் ஈக்குவல் டு 1 இன்டூ டிஎக்ஸ் இந்த சைடில் வந்து அப்படி வரும், மல்டிப்ளிகேஷன் வந்துடும் இல்லையா? இங்கே பையில் இருக்குது, இந்த சைடில் வந்து இன்டூவில் வந்துடும். ஸோ 1 இன்டூ டிஎக்ஸ் டிஎக்ஸு. ஓகேவா?
அதே மாதிரி இங்கே பாருங்கள், ரெண்டு சைடு நம்ம இன்டகிரேட் பண்ணுவோம். இப்போ இன்டெக்ரல் டிவி விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் சீக்கெண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிஎக்ஸு. ஓகேவா? ஃபார்முலா சொல்லுங்கள். we know that integral dx which is equal to x plus c. அதே மாதிரி இது எந்த ஃபார்முலா இருக்குது? இன்டெக்ரல் சீக்கெண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிஎக்ஸ் which is equal to tan x plus c. கரெக்டாப்பா? இப்போ இன்டெகிரேட் பண்ணுங்கள். இன்டெக்ரல் டிவி வின்னு கிடச்சிருமா? which is equal to integral secant squared x dx நம்ம tan xன்னு சொல்லிடுவோம். சரியா? கிளியராப்பா? இப்போ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். சரியா? சொல்லுங்கள். யூஸிங் தி இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா. integration by parts. அதாவது integral u dv which is equal to uv minus integral v du. ஓகேவா? இது என்னது? இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா. ஓகேவா? இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். யூவோட வேல்யூ, டியூவோட வேல்யூ அண்ட் வியோட வேல்யூ. ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். I which is equal to integral x secant squared x dx. ஓகேவா? which is equal to uv. u வந்து x, v என்னது tan x னு கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? மைனஸ் இன்டெக்ரல் மறுபடியும் v தான் எழுதணும், tan x வந்துடும், இன்டூ du. du வந்து என்னது dx. ஓகேவா? which is equal to இங்கே பாருங்கள், x tan x மைனஸ் டைரெக்டாக tan x நம்ம வந்து இன்டகிரேட் பண்ண முடியுமாப்பா? பண்ண முடியாது இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே இதை வந்து நம்ம வந்து ஐன்னு எடுத்துக்க போகிறோம். சாரி, I1 எடுத்துக்கோம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம ஐன்னு இதை நேம் பண்ணதுனால இதை வந்து என்ன பண்ணுறோம்? I1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா? இந்த I1 தனியாக இன்டகிரேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம்? இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரியா? I which is equal to x tan x minus I1. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோம். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த இன்டெக்ரல் tan x dx தனியாக இன்டகிரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ சொல்லுங்கள். I1 which is equal to integral tan x dx. ஓகேவா? இப்போ இதில் tan x நம்ம எப்படி எழுதலாம்? sin x by cos x அப்படின்னு எழுதிடலாம் இல்லையா? இப்போ இதில் cos xக்கு பதிலாக நான் t அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சரியா? put t which is equal to cos x. சப்ஸ்டியூஷன் போட்டாலே என்ன பண்ணுவோம்? அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்போ t அப்படின்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு x நான் வந்து இங்கே என்ன பண்ண போகிறேன்? டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ என்ன வரும் நமக்கு? dt by dxன்னு வரும் இல்லையா? which is equal to ஃபார்முலா சொல்லுங்கள். d by dx of cos x which is equal to என்னது? மைனஸ் sin x. கரெக்டா? இப்போ இங்கே என்ன வந்துடும்? எனக்கு மைனஸ் sin x அப்படின்னு வந்துடும். இப்போ இதிலிருந்து dt which is equal to மைனஸ் sin x dx அப்படின்னு வந்துடும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த cos xக்கு பதிலாக நான் t போட போகிறேன். அது மாதிரி போட்டேன் அப்படின்னா எனக்கு sin x dxக்கு பதிலாக என்ன போடணும் அப்படின்றது தான் கொஷின். ஓகேவா? பட் இங்கே எனக்கு மைனஸ் sin x dxக்கு பதிலாக dt போடணும் அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ இந்த மைனஸ் எனக்கு தேவையில்லை, அதனால் இந்த சைடில் அனுப்பிடுறேன். அப்போ மைனஸ் dt விச் இஸ் ஈக்குவல் டு sin x dx. இப்போ என்ன பண்ணணும்? sin x dxக்கு பதிலாக நான் மைனஸ் dtன்னு போடணும், அண்ட் cos xக்கு பதிலாக t அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? புரியுதா? இது cos xக்கு பதிலாக நான் என்ன போடணும்? tன்னு போடணும். அதே மாதிரி sin x dxக்கு பதிலாக என்ன போடணும்? மைனஸ் dt அப்படின்னு போடணும். ஓகேவா? இப்போ சொல்லுங்கள். I1 which is equal to integral இந்த sin x dxக்கு பதிலாக எனக்கு மைனஸ் dt வந்துடும். அந்த மைனஸை வெளில போட்டுக்கிறேன், dtயை மட்டும் இங்கே போட்டுக்கிறேன். பை இந்த cos xக்கு பதிலாக t போட போகிறோம். ஓகேவா? கிளியரா இது? அதாவது which is equal to மைனஸ் integral 1 by t dt. ஓகேவா? இப்போ ஃபார்முலா சொல்லுங்கள். we know that integral 1 by x dx which is equal to என்னது? log mod x plus c. கரெக்டாப்பா? அந்த ஃபார்முலா தானே இருக்குது.
எக்ஸுக்கு பதிலாக டி இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ I which is equal to என்ன வரும் சொல்லுங்கள்? I1 which is equal to minus log mod t plus cன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ t அப்படின்றது என்னது? cos x தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? t அப்படின்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சரியா? which is equal to minus log mod cos x plus c. ஓகேவாப்பா? இப்போ இது வந்து நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன். இது வந்து I1. ஓகேவா? இப்போ இது கொண்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஐயில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சரியா? இது இருக்குது இல்லையா? I which is equal to x tan x minus I1. இந்த I1க்கு பதிலாக தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த வேல்யூவை இதில் கொண்டு வந்து என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ சொல்லுங்கள் ஆன்சரை. I which is equal to என்ன வரும்? I which is equal to x tan x minus I1. சரியா? என்ன பண்ணுறோன்னா இந்த I1 வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ சொல்லுங்கள் which is equal to x tan x மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம் மைனஸ் log of mod cos x. ஓகேவா? ப்ளஸ் இன்டகிரேஷன் கான்ஸ்டண்ட்டை தனியாக எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன ஆகும்? x tan x இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் லாக் மாட் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு கிடச்சிடும். சரியா? இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இந்த சம் கிளியராக புரியுதாப்பா? இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இது இந்த கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியாப்பா?